லைவ் அப்டேட்டு லைவில் முத்துக்குமரன் வந்து தன் காதலை பற்றி சொன்னாப்புல உண்மையாலுமே வந்து ரொம்ப ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு அதே நிலைமை தான். அதாவது ஒரு பிள்ளைய வந்து லவ் பண்ணுறோம், காதலிக்கிறோம். அந்த பிள்ளை நம்மளை வந்து உருகி லவ் பண்ணும், உருகி நம்மளுக்காக என்ன வேணால் பண்ணும். ஆனால் அந்த பிள்ளைய நம்மளால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. காரணம் என்ன தெரியுங்களா? மிடில் கிளாஸ் பணம். அதே தான் சேம் தான். அதாவது ஒரு 24 வயசில் வந்து அந்த பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன்ட்ட வந்து கேட்குது. 5 வயசுலேருந்து பழக்கம் அப்படிங்கிறாப்புல. ஆனால் 24 வயசில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள வந்து கேட்குது. ஒரு நெருக்கடி ஏற்படுது. ஆனால் ஏன் மிடில் கிளாஸ் வெறும் 25,000 சம்பளம் குடும்பத்துக்கு கொடுக்கணும். கடைசியில் வந்து என்ன ஆயிடுச்சு? காதல் மட்டும்தான் பண்ண முடிச்சு அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? அது உண்மையாலுமே வந்து ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு லவ் ஸ்டோரி. நம்மளால் கல்யாணமே பண்ண முடியாதுப்பா மிடில் கிளாஸால். நம்ம பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இவர் லவ் ஸ்டோரிக்குள்ளே வரலாம். நம்மளை பற்றி பேசுகிறதுக்கடா இங்கே உட்காந்துருக்கீங்கிறீங்களா? ஆக்சுவலாக என்னென்னா, அவர் வந்து 5 வயசுலேருந்தே ஒரு கூட வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இப்போ சொல்ல முடியாது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு, அவர் சாமி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சாமி அப்படிங்கிற அந்த கேர்ள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இவருக்காகவே, அதாவது இவர் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு நிலமையில், இப்போ நம்மளும் அப்படி தான் இருக்கா, ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலையை கூட இவன் ஒன்றுத்துக்கு லாய்க் பண்ண மாட்டான், இவெல்லாம் எதுக்கு இருக்கான் அப்படிங்கிற நிலமையில் இருந்தப்போ, ஏன்னா அந்த அப்படி தான் இருப்பான் காலேஜ் டைம்லலாம். அப்போ காலேஜ் டைமில் அப்படி இருக்கும்போது அந்த பெண் இவருக்காக ரொம்ப அறிவாளி, ரொம்ப இன்டெலிஜென்ட் பெண். அதாவது ஒரு பெண்ணு ஒன்று நம்மளை கவனிச்சிக்கிறதே வேறு விதமாக இருக்குங்க. அந்த ஒரு இது அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை 2 பேர் வந்து மியூச்சுவலாக இருந்திருக்காங்க. இதில் என்னென்னா, இவர் முத்துக்குமரனை வந்து அந்த பெண் புரிஞ்சுக்கிறது தான். இவர் வந்து எவ்வளோ தான் வேலை இருந்தால் கூட அந்த வேலையில் வந்து ஃபோனை எடுத்து நான் பேசலை அப்புறம் பேசலைன்னா வச்சுருவாங்களாம். ரொம்ப புரிதல் உள்ளவங்க. அதே மாதிரி சென்னைக்கு வந்து இவர் ஒரு பக்கம் வேலை தேடிட்டு இருக்கும்போது, ஏன்னா மிடில் கிளாஸு, அவர் ஆளை பார்க்கும்போது தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு நொந்து நூடாகி மேலே வந்தவன் அப்படிங்கிறது தெரியுது, பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா இப்போ சவுண்டெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க அப்பா கஷ்டப்பட்டார், ரிச் கேர்ள் எல்லாருமே. ஆனால் முத்துக்குமரன் அப்படி சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ அவன் தான் உழைச்சி ஏதாவது பண்ணணும். அப்போ அவன் வாழ்க்கை கல்யாணங்கிறது யோசிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, அதை பற்றி பேச நம்மளுக்கே அழுக வருதுயா. உண்மையான ஒரு கதைங்கனால, அதாவது ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்கன்னா அதில் உண்மை இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபீலிங் வரும். ஃபீலிங்காக இருக்குது. இதுக்கு மேலே பேச ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா கடைசியில் முடிவு நினச்சா தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த முடிவு வந்து நடக்கக்கூடாத முடிவாயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து வேறு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ இது பண்ணிட்டாங்க. இப்போது மாசமாக இருக்காங்க. அப்படிங்கும்போது கண் கலங்கிடுச்சு. சப்பா. கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.